வெல்கம் டு பிகினர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பலாக்கா கறி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். பலாக்கானா ஈர பலாக்கான்னு சொல்லி குட்டியாக இருக்கும். அது பலாப்பழத்தை விட அதை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலை சீவிட்டு இந்த மாதிரி பீஸாக போட்டு வச்சுருக்கேன். குட்டி குட்டி பீஸாக இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் கொஞ்சம் நேரம். இப்போ கட் பண்ண காயை தண்ணி கொஞ்சம் விட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் மூணையும் போட்டு வேக வச்சுக்குவோம். கறிக்கு அரைக்கிறதுக்கு மசாலாவுக்கு எடுத்துக்கலாம். தனியா 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 10 மிளகு, 2 ரெட் சில்லி எடுத்துகிட்டு இதில் தேங்காயில் பாதி தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு வறுக்க போகிறோம். லைட்டாக வறுத்தோன்னா கூட போகிறோம், லைட்டாக ஃப்ரை ஆனால் போகிறோம். தனியாவும் போட்டு மீதி எல்லாமே அப்படியே போட்டுரும். இதில் சும்மா ஒரே ஒரு இனிப்பு கருவேப்பிலையை போட்டு துருவி வச்சுருக்க தேங்காயும் போட்டு வதக்கிட்டு இப்போ இதை பவுட்ரு பண்ண போகிறோம். இந்த பலாக்காயை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை எப்படி செய்கிறோன்னு பார்க்க போகிறோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். விட்டுட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போடலாம். அது பொரிஞ்சு அதில் கருவேப்பிலை போட்டு சின்னதாக ஒரே ஒரு ஆனியன் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அந்த ஆனியன் டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு மட்டும் சால்ட்டு போடுறோம். இதை நல்லா வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருந்ததை போடணும். இதில் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க காயை இது உள்ள போடணும். போட்டு லைட்டாக ஒரு கலந்து விட்டால் போதும், பரட்டி விட்டோம்னாலே போதும். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு நல்லா வெந்துருச்சு, எல்லாமே கலந்துருச்சு, மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், பலாக்கா கறி ரெடி ஆகிடுச்சு.